வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கூலம் இன்று புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். முன்னதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர் சந்தித்தார். மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி ஆகியோரும் திரு ராம்கூலம் சந்தித்தார். அனைவருக்கும் ஆதரவு, அனைவருக்கும் வளர்ச்சி எனும் அரசின் தொலைநோக்கு பார்வை மக்களிடம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே மாறியிருப்பது குறித்து மத்திய அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்வியா எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். நலத்திட்ட உதவிகளை நேரடியாக பயனாளிகளுக்கே வழங்குவது உட்பட அரசின் பல்வேறு நடைமுறைகள் குறித்து அமைச்சர் இக்கட்டுரையில் விளக்கியுள்ளார். இதுதான் பாரதிய மாடல் என்றும், இதுதான் முன்னேறிய நாடாக மேம்படும் பாதையில் நாட்டை செலுத்தி வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் போதை மருந்து தடுப்பு பணிகளுக்கான மாநில பணிக்குழுக்களின் தலைவர்களுக்கு இடையிலான தேசிய மாநாட்டை தொடக்கி வைத்தார். போதைப் பொருட்களே இல்லாத இந்தியாவை உருவாக்கும் இயக்கம் நாட்டின் 372 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். 2025-26 ஆண்டு ராபி பருவத்தில் நாட்டின் உணவு தானிய உற்பத்தி இலக்கு 362.5 மில்லியன் டன்னாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுடெல்லியில் மாநில வேளாண் அமைச்சர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் இது தெரிவித்தார். புதுச்சேரி விமான நிலையத்தில் பயணியர் சேவை தினம் நாளை கொண்டாடப்பட உள்ளது. மருத்துவ பரிசோதனை முகாம், இரத்த தான முகாம் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. ஆசிய கோப்பைக்கான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையே இன்று நடைபெறும் போட்டியில் பங்களாதேஷ் அணி டாஸ் ஜெயித்து பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.